உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே நன்றியப்பா. அப்படி அந்நிய பாசையில நல்லா துதிங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் சத்தம் போடு துதிங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. உன் வாயை அகல தர, நான் உன்னை நன்மையால நிரப்ப. நல்லா திறந்து ஸ்தோத்திரம் பான்னு சொல்லு. புதுசா வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம் பான் ஏசப்பான்னு கூப்பிடு. விசுவாசிகள் அந்நிய பாஷை பேசுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை நோக்கி அவன் கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். அறியாத எட்டாத பல காரியங்களை காலப்பான் மீ கூப்பிடு. நீ அறியாத காரியங்களை, உனக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன்னு. தகப்பனே தகப்பனே கூப்பிடுறப்பா. இந்த பர்த்திமை கூப்பிட்டானே, சப்தமா கூப்பிட்டாரு, மகா சப்தமா கூப்பிட்டாரு. ஏசையா ஏசையா கூப்பிடு, அப்படி கூப்பிடு, அப்படி கூப்பிடுங்க. இதான் எக்காலம், கூப்பிடுங்க. ஏசையா கூப்பிடுறோம், கூப்பிடுறப்பா, 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 கூப்பிடுறப்பா. ஏசையா ஏசையா கூப்பிடுறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் அற்புதம் செய்கிறவன் ஏசையா. பர்த்திமைக்கு அற்புதம் செய்தார். பர்த்திமையை பார்த்து சொன்ன, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டா. நீ கூப்பிடுறீல்ல, நீ கூப்பிடுறீல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உனக்கு என்ன வேணும் மகளே, உனக்கு என்ன வேணும்? கூப்பிடுகிற உன்னை பார்த்து தான் அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பார்வை வேண்டும்ன்றா. உன் விசுவாசத்தின்படியே, நீ விரும்புகிறபடியே உனக்கு நடக்கும். கூப்பிடு. கானானிய பெண்ண கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி வர்றா. ஏசையா, என் மகள் கஷ்டப்படுறா, நீ மனம் இறங்கும். என் மக பிசாசால் கொடிய வேதனைப்படுறா, மனம் இறங்கும்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றா. விடாது கூப்பிடுறா, பின்தொடர்ந்து கூப்பிடுறா, முன்னால வந்து உதவி செய்யும்ன்றா. அவளை பார்த்து தான் சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகட்டும். அவளை பார்த்து தான் சொன்னாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும். அப்படி நம்புறீங்களா? கூப்பிடுறவங்களை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடி நடக்கும். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. நாங்க நம்புறோம்ப்பா, நாங்க நம்புறோம்ப்பா. ஹல்லேலூயா.
நம்புறப்பா. ஹalleluya ஹalleluya. Thank you pa. Thank you pa. Jesus. Hallelujah. ஒரு போதும் கைவிட மாட்டீ, ஒரு நாளும் விலகிடாதவரே, ஒரு போதும் கைவிடாதவரே, கைவிட மாட்டீ. ஆமென். ஒரு நாளும் இயேசையா விலகிட மாட்டீ. ஹalleluya ஹalleluya. ஏற்றுவது ஹalleluya. என் நேசர் தேற்றுகிறீ. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியில் வாசமா இருக்கிறாரா? ஆமென். இவ்வளவு துதியின் மத்தியில ஒரு வாசமா இருக்கிறாரு. அதெல்லாம் வசனம் சொல்லுது. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், அவர்களை நீர் விடுவித்து. 22ஆம் சங்கீதத்துல முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நீர் அவர்களை விடுவித்து அவர்கள் வெட்கப்பட்டு போக விடல. அப்படியே விசுவாசிங்க. 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இப்பகதரா அபகதரா. இன்னைக்கு தேதி 22 தானே. சீக்கிரக்லக்ரா அபகதா 22:4. அபகஷதே. எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள், ஆமென். நம்பின அவர்களை நீர் விடு. சொல்லுங்க, நாங்க நம்பிக்கை வைக்கிறோம்பான்னு சொல்லுங்க. வைக்கிறோம்ப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். நம்பிக்கை வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம். அதனாலதான் வந்திருக்கிறோம். அதனாலதான் வந்திருக்கிறோம். நிச்சயமா நிச்சயமா நம்பின எங்களுக்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஒரு எதிர்காலம் உண்டு, எதிர்காலம் உண்டு. ஏசப்பா, ஏசப்பா. ஆமென். ஆமென். நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நம்பினார்கள், நோக்கி கூப்பிட்டார்கள். சொல்லுங்க, நோக்கி கூப்பிடுறப்பா, நோக்கி கூப்பிடுறப்பா, நோக்கி கூப்பிடுறப்பா, நோக்கி கூப்பிடுறப்பா. இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து, இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து தப்ப செய்கிறவ, தப்பினார்கள், கூப்பிட்டு தப்பினார்கள். சொல்லுங்க, தப்பினார்கள். நாங்கள் கூப்பிட்டு விடுதலை பெறுகிறோம், விடுதலை பெறுகிறோம். கூப்பிட்டு தப்பினார்கள், நம்பி வெட்கப்பட்டு போகவில்லை, நாங்க வெட்கமடைவது இல்ல. எங்க நம்பிக்கை நீங்க, எதிர்காலம் நீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாற்றுகிறவரே, தப்பி செல்ல வழி செய்கிறவரே, தாங்கிடும் பலன் கொடுக்கிறவரே, பிரச்சனையை தாங்கிடும் பலன் கொடுத்து அதிலிருந்து தப்பிச் செல்கிற போக்கை உண்டாக்குகிறவரே. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றி, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. விசுவாசிக்கிறேன். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றி, எங்க காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி, நன்றி. கை கூப்பி சொல்லுங்க, நன்றி, நன்றி. ஆசையெல்லாம் உம்மை உயர்த்தி எங்க உள்ள மகிழுதப்பா. உங்களை நோக்கி பார்த்து எங்க இதயம் துள்ளுதப்பா. உங்களை நோக்கி பார்த்து
இதயம் துள்ளுதையா. எத்தனை பேர் கர்த்தர் நாமம் உயரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். இந்த பூமியெல்லாம் அவர் நாமம், ஆமென். அவருடைய நாமம், அவருடைய நாமம், உங்க நாமம், உங்க நாமம், உங்க திருநாமம், உங்க திருநாமம் இன்னும் உயரணும், இன்னும் உயரணும். ஈசர். அதனாலதான் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, இதயம் துள்ளுதையா. ஜீசஸ் இந்த நாமம் சொல்லும் போதே கூப்பிட்டு தப்பினார்கள், கூப்பிட்டு தப்பினார்கள், நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். எந்த பிரச்சனை உங்களை அழுத்துது? எது உங்களை வியாதியா அல்லது பொருளாதார பிரச்சனையா, வீட்டு தொல்லையா, பிள்ளைகளால வருகிற பிரச்சனை, எது உங்களை அழுத்துது? நீங்க சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு, நான் கூப்பிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்புகிறேன், நான் தப்புகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை காண்கிறேன், விடுதலையை காண்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிட்டு அவர் விடுதலை அடைந்தார், விடுதலை அடைகிறேன், விடுதலை அடைந்தார்கள். நாங்களும் கூப்பிடுகிறோம், நோக்கி கூப்பிடுகிறோம், நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு விடுதலை, விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து, அந்த மன அழுத்தத்திலிருந்து, நாங்க விடுதலை பெறுகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண வரல, உங்களை ஜெபிக்க வச்சு அனுப்ப வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வல்லமை இறங்கணும். வந்து திரும்பி போகும்போது ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், என்ன சொல்வதுன்னு தெரியல. தேவ சமூகத்தை சுமந்து போகணும். நீங்க வந்தபடி போறது அல்ல, வந்தபடி போகாம ஒரு புது பலத்தோட அப்படி விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புது பலத்தோட போகணும். ஆமென். காண்டாமிருகத்து கொத்த வல்லமை. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அவர்கள் கூடி ஜெபித்த போது, ஆமென், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 அவர்கள் ஜெபித்தார்கள். எப்படி ஜெபிக்கிறாங்க? பிதாவே, நீர் எங்களை கண்ணோக்கும், ஆமென், கரம் நீட்டும், ஆமென், இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல அற்புத அடையாளம் நடக்கணும். அற்புத அடையாளங்கள் நடக்கணும். சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ், எங்க சபையில, எங்க சபையில அற்புத அடையாளம், அற்புத அடையாளம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நடக்கணும், நடக்கணும். நாங்கள் தைரியமா, நாங்கள் தைரியமா உம்மை பிரசங்கம் பண்ணணும், உம்மை பிரசங்கம், நாங்கள் சுவிசேஷ ஊழியம் பண்ணணும், சுவிசேஷ ஊழியம், வார்த்தை சொல்லணும், வார்த்தை சொல்லணும், உங்க நாமத்தை சொல்லணும், நாமத்தை சொல்லணும். எங்களுக்கு தைரியம் கொடுங்க, தைரியம் கொடுங்க. ஜீசஸ் சொல்லுங்க, தைரியம் கொடுங்க. நாங்களும் சொல்லணும், இயேசுவ தைரியமா சொல்லணும், தைரியமா இயேசுவ சொல்லணும். அற்புத அடையாளம் நடக்கணும், நோய்கள் சுகமாகணும். ஜீசஸ், ஜீசஸ், பேசுங்க. என்ன நடந்தது? அப்படி ஜெபிக்கும் போது இடம் அசைந்ததுன்னு சொல்லுங்க. அவர்கள் அனைவரும் ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஏற்கனவே ஆவிய நம்ம இருக்கிறாரு, ஆனால் இன்னொரு நிறைவு, ஒரு புது பலனை பாக்குறாங்க, ஒரு நியூ அனாயிண்டிங். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவியில் நிரப்பப்பட்டார்கள், ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நிரப்பப்படுறீங்க. ஜீசஸ்னை பெற்றுக்கொள்ளுங்க, ஜீசஸ்னை பெற்றுக்கொள்ளுங்க. ரப்பா கதா லா ரகபா கதா ஏ கபா கசே ரோக்கதர லார கமா கதர லா கபா எம்த மகதர லா ரகபா இக்க மகதர லா சிக்க மகதர லோ அப்ப கதர ரகபோ
பக்கத்தரலரா பக்கத் அப்படி அந்நிய பாஷை பேசுங்க. ஆமக்கத்தரலாரா கபா நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். இடம் அசைந்தது. ஆவியால் நிரம்பினார்கள். நாங்கள் நிரப்பப்படுகிறோம்ப்பா. அந்த பெருமூச்சின் ஆவியால் நிரப்பப்படுகிறோம். பெருமூச்செறிந்து பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். இப்ப தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, இந்த பகுதிக்காக பெருமூச்சோடு ஜெபிக்கிற குரோனி குரோனி வார்த்தை சொல்ல முடியாத குரோனி, அந்த குரோனி, அந்த பெருமூச்சு எங்களுக்கு உண்டாவதாகப்பா. இந்த பெருமூச்சோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா, 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 தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க ஏசையா, சொல்லுங்க ஏசையா, 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 ஏசையா. ஜெபிக்கிற அபிஷேகம் பெருகட்டும்பா. இந்த ஜெப அபிஷேகம் பெருகட்டும்பா. ஏசப்பா, ஜீசஸ், அபிஷேகம் இறங்குதா, வல்லமை இறங்குதா. நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். வியாதியா வந்திருக்கீங்களா? பலவீனமா வந்திருக்கீங்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பலவீன நேரத்துல எங்களுக்கு பலன் நீங்க தான். உங்களுடைய தழும்புகளால சுகம் ஆகிறோம்ப்பா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாதியோடு போக கூடாது. நீங்க புது பலத்தோட ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூப்பா. நம்ம எக்காலம் ஊதிக்கிட்டே இருக்கோம். இதுதான் எக்காலம். இந்த வாய் தான் எக்காலம். வாய் தான் அந்த பெட்டி முன்னால எப்பொழுதும் ஊதும்படி அவங்க நியமிக்கப்பட்டார்கள். நாமெல்லாம் எப்பொழுதும் ஊதும்படி. ஆனா எப்பொழுதும் ஊத முடியல. குடும்ப பிரச்சனை, தொல்லை. ஆனா முடிந்த அளவு அப்பக்கப்பாவது ஊதி கத்துக்கிறேன். எப்பொழுதும் இல்லாட்டினாலும் இப்பொழுதாவது ஊதுறோம்ப்பா. எப்பொழுதும் ஊத முடியல, இங்க வந்து ஊதுறோம்ப்பா. எங்க வாயை ஊதுறோம்ப்பா. எங்களை நினைவு கூர்ந்து எங்களை காப்பாற்றுகிறேன். எங்களை நினைவு கூர்ந்து எங்கள் குடும்பத்தை, எங்கள் தேசத்தை, எங்கள் பகுதியை நீங்க காப்பாற்றுகிறேன். எங்க மேல வைராக்கியம் கொண்டு நீங்க கடாட்சிக்கிறீங்க. நாங்க ஊதுகிறோம், நாங்க ஊதுகிறோம். ஜீசஸ், 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 தேங்க்யூப்பா. என்ன பிரச்சனைனாலும் கலங்காம சொல்லுங்க. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதுன்னு சொல்லு. தேங்க்யூப்பா. என்னை சுகமாக்கிட்டீங்கப்பா. நான் சுகமாகத்தான் இருப்பேன். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், வேற எந்த பிரச்சனைனாலும் குடும்பத்தில் உள்ள குறிப்பிட்ட பிரச்சனை, ஆமென், அதற்கு ஒரு முடிவு வேணும்னு நினைக்கிறீங்களா? நெஞ்சில கை வச்சு தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. முடிவு உண்டு. என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு விடியல் உண்டு. விடியல் உண்டு. விடியல் உண்டு. இந்த இரவு ரொம்ப நாள் இருக்காது. ஒரு விடியல் உண்டு. எனக்கு உண்டு. ஒரு முடிவு உண்டு. முடிவு உண்டு. நான் நம்புவது வீணாகாது. வீணாகாது. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா. சகாயரே, தயாபரே,
சிநேகிதரே சிருஷ்டிகரே சகாயரே. அப்படி எழுந்துலுங்க பார்க்கலாம். சிநேகிதரே. பைபிளை கையில வச்சுக்கிட்டு பைபிளை கையில எடுத்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்க்கப்பா இதயம் துள்ளுதே. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஜெபிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. நன்றி அப்பா, அப்பா ஜீசஸ். அந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்த ஜெபத்தை மட்டும் நம்ம ஜெபித்து முடிச்சிருவோம். அல்லேலூயான்னு சொல்லுங்க. கொலோசையர் ஜெபம் தான் அடிக்கடி நம்ம ஜெபிக்கிற ஜெபம். நீ மனப்பாடம் பண்ணிடணும். கொலோசியர் 1 அதிகாரம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும் போதே அந்நிய பாஷை வரணும். வேதத்தை பார்க்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் வரணும். அந்நிய பாஷை மகதரலரகபா. ஜீசஸ் 1 அதிகாரம் 9 வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். சொல்லுங்க, இடைவிடாத ஜெபம். இடைவிடாத ஜெபம். எங்க சபையில ஏறெடுக்க, சபையில ஏறெடுக்க கிருபை செய்யுங்க. உங்களுக்காக, உங்களுக்காக இடைவிடாத ஜெபம். இடைவிடாத ஜெபம். குடும்பத்துக்காக, குடும்பத்திற்காக, தேசத்துக்காக, தேசத்திற்காக இடைவிடாத ஜெபம். இடைவிடாத ஜெபம் எங்களுக்கு உண்டாவதாக, எங்களுக்கு உண்டாவதாக. ஜீசஸ் பாருங்க, நீங்கள் ஞானத்தோடு எல்லா ஞானம், எல்லா ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய விவேகம், சித்தத்தை அறிகிற அறிவு, சித்தத்தை அறிகிற அறிவு நிரப்பப்பட நான் வேண்டுதல் செய்கிறேன். நான் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். முதல் குறிப்பு என்ன? எல்லா ஞானத்தோடும், எல்லா ஞானத்தோடும் நாங்கெல்லாம் நிரப்பப்படணும். நாங்க நிரப்பப்படணும். என் சபை நிரப்பப்படணும். சபை நிரப்பப்படணும். என் குடும்பம் நிரப்பப்படணும். குடும்பம் நிரப்பப்படணும். என் கணவர் நிரப்பப்படணும். ஆமென். என் மனைவி நிரப்பப்படணும். மனைவி நிரப்பப்படணும். என் பிள்ளைங்க எல்லா ஞானத்தால, எல்லா ஞானத்தோடும் நிரப்பப்படணும்ப்பா. நிரப்பப்படணும்ப்பா. ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய விவேகம். ஆவியானவர், 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 ஆவியானவரா, ஆவியானவரா நிரப்பப்பட, நிரப்பப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆவியானவரா, ஆவியானவரா, அவருடைய ஞானத்தால், அவருடைய ஞானத்தால் நிரப்பப்பட, நிரப்பப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. எல்லா ஞானத்தோடும், ஆவிக்குரிய விவேகத்தோடும் எங்கள் குடும்பம், பிள்ளைகள், ஆண்டவரே, கணவர், மனைவிகள், ஆண்டவரே, சபை நிரப்பப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். துணையாளரே, சிறகில் நிழலில் தானே கடலி கோருவே. துணையாளரே, சிறகின் நிழலில் தானே கடலி கோருவே, களி கோருவே. என் தேவனே, ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமென். வேண்டுதல் செய்கிறோம் சொல்லுங்க. வேண்டுதல் செய்கிறோம். வேண்டுதல் கொஞ்சம் சாப்பிட்டாக்க இறக்கி வாழ வேண்டுதல் செய்கிறோம். வேண்டுதல் செய்கிறோம். அடுத்து சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேண்டுதல் செய்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? சித்தத்தை, சித்தத்தை அறிகிற அறிகிற அறிவினா நாங்கள் நிரப்பப்பட, நாங்கள் நிரப்பப்பட வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. உங்க சித்தத்தை சித்தத்தை அறிகிற அறிவினார்
நாங்கள் நிரப்பப்பட வேண்டுதல் செய்கிறோம். வேண்டுதல் செய்கிறோம். வேண்டுதல் செய்கிறோம். உங்க சித்தத்தை நாங்க அறிவினால் எங்களை நிரப்ப நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. நாங்கள் நிரப்ப வேண்டுதல் செய்கிறோம். நிரப்பப்பட வேண்டுதல் செய்கிறோம். உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவத்தாங்க என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அறிவினால் நிரப்பப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சித்தத்தை அறிகிற அறிவினால் சொல்லுங்க. சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதா? உங்க குடும்பத்துல சித்தம் இல்லாம எதையுமே சுத்தமா செய்யவே கூடாதுன்னு சொல்லு. சித்தத்தை அறிகிற அறிவு எங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. சகலவித 10ஆம் வசனம், சகலவித நற்கிரியைகளுமாக கனிகள் தந்து தேவனை சொல்லுங்க. நற்கிரியைகள், கிரியைகள் செய்கிற ஒரு காரியம், கிரியைகள் செய்யும்படி நற்கிரியைகள் கனிகள். அதை இப்படியாய் புரிந்து கொள்ள முடியும். நற்கிரியை, அதுதான் கனினா நற்கிரியை. ஊழியம் செய்யும்படி எங்களை பயன்படுத்துப்பான்னு சொல்லுங்க. நாங்கள் ஊழியம் செய்யும்படி நீங்கள் பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நற்கிரியை செய்யணும். நற்கிரியிலே பெரிய கிரியை உம்மை பற்றி சொல்லுவது. நீர் செய்தீரே, சென்றடெல்லாம் நன்மை செய்கிறவரா, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவரா, சுற்றி தெரிந்த நன்மை நாங்க செய்யணும். இதுதான் நற்கிரியே, இதுதான் கனிதரும் வாழ்க்கை. அதை நாங்க செய்யணும்பா. வந்துட்டு போறதில்ல, சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்க செய்யணும். இயேசுவை அறிமுகப்படுத்தணும், இயேசுவை அறிவிக்கணும், பிசாசை விரட்டணும். எங்களை பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. அதற்காகத்தான் வேண்டுதல் செய்கிறோம். நற்கிரியைகளாகிய கனி, அதுதான் ஊழியம், அதுதான் தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம். நற்கிரியைகளாகிய கனி, ஃப்ரூட்ஃபுல். ஆங்கிலத்தில் சுருக்கமா இருக்கு ஃப்ரூட்ஃபுல் இன் லைஃப். எது ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா அவருக்காக வாழுகிற ஒரு வாழ்வு. சொல்லுங்க, ஜீசஸுக்காக வாழுகிற வாழ்வு. இதுதான் ஃப்ரூட்ஃபுல். குடும்பத்துக்காக வாழ்ந்து செத்து கல்லறை போயிடக்கூடாது. இயேசுவுக்காக வாழ்வேன், ஜீசஸுக்காக வாழ்வேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சொன்னாரா? யோசுவா சொன்னாரா? அந்நிய பாஷை பேசி ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. அத்தனை பேரும் ஊழியக்காரிகளா உங்களை அனுப்புறேன், ஊழியம் செய்யறவங்களா அனுப்புறேன். தீபகதரல ரக்கபா, ஏ மகதரல ரக்கபா, ஏ ஷகபகதரா. ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவில நான் விருத்தி அடைய வேண்டுதல் செய்கிறோம். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? தேவனை அறிகிற அறிவில நான் விருத்தி அடையணும், நான் விருத்தி அடையணும், இன்னும் அறியணும், இன்னும் உம்மை அறிய, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. ஜீசஸ் 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 மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடக்க, கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடக்க, fully pleasing, fruitful, fully pleasing. ஆமென் சொல்லுங்க. எத்தனை விசுவாசி, எத்தனை நான் ஏங்குறீங்க? நாங்க உமக்கு ஃபுல்லா ப்ளீஸ் பண்ணணும்பா. உமக்கு பிரியமுண்டா, உமக்கு பாத்திரரா, நானும் என் குடும்பமும், என் தேசமும், என் சபையும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்க நாங்க ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம்.
Thank you அப்பா. Hallelujah. 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 இப்படி ஆசைப்படுங்க, அவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. உமக்கு பிரியம் உண்டாக, உமக்கு பாத்திரரா நடக்க வேண்டுதல் செய்கிறோம். இந்த 11ஆம் வசனம், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சந்தோஷத்தோடு பொறுமையோடு நீடிய சாந்தம் எங்களுக்கு உண்டாவதாக. சொல்லுங்க, சந்தோஷம் நீடிய பொறுமை நீடிய சாந்தம் சந்தோஷம் நீடிய சாந்தம் பொறுமை எங்களுக்கு உண்டாவதற்காக உம்முடைய மகிமையான எல்லா வல்லமையாலும் எங்களை பலப்படுத்துங்க உம்முடைய மகிமையான எல்லா வல்லமையாலும் உம்முடைய மகிமையால எல்லா வல்லமையாலும் உம்முடைய மகிமையான எல்லா வல்லமையாலும் பலப்படுத்த நாங்க வேண்டுதல் எங்களுக்கு பலப்படுத்துங்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மகிமையான எல்லா வல்லமையாலும் உங்களை பலப்படுத்துவாராக. நான் உங்களை பார்த்து வேண்டுதல் செய்கிறேன், ஒவ்வொருவரையும் பார்த்து வேண்டுதல் செய்கிறேன். அவருடைய மகிமையான எல்லா வல்லமையாலும் உங்களை பலப்படுத்துவாராக. இப்ப பலப்படுத்துவார், அப்படி தேங்க் பண்ணுங்க. பலப்படுத்துவாராக. ஜீசஸ் 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 மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் எங்களை பலப்படுத்துங்கப்பா, மகிமையான வல்லமையின்படியான எல்லா வல்லமையாலும் எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்க சபையை பலப்படுத்துங்கப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, நேரடியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு நபரையும் பலப்படுத்துங்கப்பா. எல்லா வல்லமையினாலும் உண்டாகிற பலன் மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்படி அந்நிய பாச பேசுங்க, முடிக்கிற அந்நிய பாச பேசுங்க. விடாதீங்க. பலப்படுற நேரம் எல்லா வல்லமையாலும் பலப்படுற நேரம், மகிமையான வல்லமையால பலப்படுகிற நேரம், ஜெப நேரம், பலப்படுகிற நேரம். அப்படியும் முடிக்க விரும்பல அவர், உடனே ஸ்தோத்திரத்துல போயிடுறாரு. அடுத்த 2 வசனம் வேறு வேண்டுதலோட முடிக்கிறது இல்ல, அடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 12ஆம் வசனம் பாருங்க, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே வேண்டுதல் செய்கிறேன் சொன்னவர் இப்ப பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்குள்ள சுதந்திரம் அதுல பங்கடைய எங்களை தகுதியாக்கினீரே. ஸ்தோத்திரப்பா. அது என்ன? அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்ன? அதான் பரலோக வாழ்வு. அது இங்கே ஆரம்பிச்சிருச்சு. அவரோடு உள்ள வாழ்வு தான் பரலோக வாழ்வு. அதுதான் அவர் பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், பரலோக வாழ்வு. இப்ப அனுபவிக்கிறீங்களா? இங்கே அனுபவிக்கிறோம், நிச்சயமாய் அனுபவிக்க போறோம். கொஞ்சம் அனுபவிக்கிறோம். வரப்போற நாட்கள், அவர் வருகையில அனுபவிக்க போகிறோம். பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம். அந்நிய பாஷை பேசுங்க. பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம். தகுதியாக்கினவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அடுத்து இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினீரே. ஸ்தோத்திரப்பா. இருளின் அதிகாரம், பிசாசின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா.
இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you பான்னு சொல்லுங்க. Thank you இது மிகப்பெரிய அதிசயம். நம்மளாம் ஒரு காலத்தை பாவ பிடியில கிடந்தோம், பிசாசின் பிடியில கிடந்தோம். அப்பா பிடிச்சு தன்னோட வச்சுக்கிட்டார்ல. ஆமென் சொல்லுங்க. இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக பிதாவ ஸ்தோத்திரம்பான்னு சொல்றோம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. அதோட குமாரனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இயேசுவோட இணைத்து விட்டார். ஆமென். உட்படுத்தி விட்டார். அதிகாரம், இருளின் அதிகாரத்திலிருந்து டிரான்ஸ்பர் பண்ணி அன்பின் அங்கிருந்து கொண்டு வந்து இயேசுவோடு ஒட்டி விட்டார். ஆமென். செடியோடு கொடியாக ஒட்டி விட்டோம். இணைந்து விட்டோம் சொல்லுங்க. செடியான இயேசுவோடு கொடியாக இணைந்து விட்டோம். ஜீசஸ். அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. அந்நிய பாஷை பேசுங்க. பெருகட்டும் வல்லமை. கடைசிய காரியம் எப்படி முடியுது பாருங்க. ஆமென். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக இயேசுவோட ஒட்டிட்டார்ல. அதனால என்ன நடக்குது? அவருடைய இரத்தம் எனக்கு பாவத்தை மன்னிச்சு மீட்பு கொடுத்துருச்சு. என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. நான் பரிசுத்தவனா மாறிட்டேன். பரலோகம் எனக்குள்ள நிச்சயம் வந்துருச்சு. இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுங்க. வேண்டுதல் செய்கிறோம் என்று ஆரம்பித்தவர் இப்ப ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறாரு. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே பைபிளை கீழே வச்சுட்டு கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா ராஜா உங்க பிள்ளைங்கப்பா, உங்க பிள்ளைங்க. மாமா கல்ல ஹே பகதா தேங்க் யூ அப்பா. தேங்க் யூ அப்பா. தேங்க் யூ அப்பா. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. Thank you அப்பா. ஆராதனை. Thank you அப்பா. சொல்லுங்க. தலையில கை வச்சு சுவிசேஷ ஒன்றே என் சுமையா மாறவே. இயேசுவின் சுமை என் சுமையாக மாறவே. கை உயர்த்தி என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் உந்தன் நாமம் அறிவிக்கப்படணுமே, அறிவிக்கப்படணுமே. என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் அறிவிக்கப்படணுமே. உந்தன் நாமம் அறிவிக்கப்படணுமே. இப்ப கை உயர்த்தி அல்பன் மகா ஏல் பர்கபா
ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே பகதரா திபகா பகதரா. Thank you, Appa. Hallelujah. 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 Thank you, Pa. Hallelujah. Thank you, Pa. Thank you, Pa. Hallelujah. Thank you, Pa. Thank you, Pa. Hallelujah. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Pa. உங்க கிருபைதான் நாங்க ஜெபம் பண்றது. எங்களால முடியாத ஒன்று உங்க கிருபைதான் எங்களை ஜெபிக்க வைக்கிறது. உங்க கிருபைதான் எங்களை துதிக்க வைப்பதும் உடைய கிருபைதான். Thank you, Pa. Thank you, Pa. இறுதிய ஒவ்வொருவரையும் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு வந்தது நிமித்தம் ஒரு புது பலத்தோட போகட்டும். Amen. துக்கம் சந்தோஷமா மாறட்டும். Amen. ஜெபத்துக்கு பதில் உண்டாகுது. Amen. ஊழியத்தில் ஒரு வாஞ்ச உண்டாகுது. Amen. என் சொந்தங்களுக்கு சொல்லணும். Amen. என் நண்பர்களுக்கு நான் சொல்லணும். Amen. பழகிறவர்களுக்கு இயேசுவை சொல்லணும். Amen. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். Jesus. அவங்களுக்குள்ள ஒரு தீ ஆவியை விரட்டணும். Amen. அப்படி ஒரு பாரம் எங்களுக்கு Amen. கொடுத்திருக்கீங்கப்பா. Jesus. அதுதான் அதுதான் நற்கிரியைகளாகிய கனிகள். அதுக்காகத்தான் ஜெபிக்கிறோம். நற்கிரியைகளாகிய கனிகள். இதுதான் ஊழியம். ஏ பகுதரலார கப்ப கசேத்தை காபா ஊரிமிகதரலார கபா சேதே மகுதரலரி கபக சதா கபக இமக்கதலா. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Pa. ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நாங்க ஜெபம் ஏறெடுக்கிறோம். முடிந்தவர்கள் ஓடி வாருங்கள். Amen. வாரத்துல ஒரு 2 நாள் ஒரு நாளாவது ஓடி வந்திருப்போங்க. மிக ஆசீர்வாதமா இருக்கிறது எங்களுக்கு. Amen. எனக்கே ஆசீர்வாதமா இருக்கு. இந்த நாள் முழுவதும் சமூகத்தில் இருக்க அந்த கால ஜெபம் என்னெல்லாம் தூண்டுது. காலையில எழுந்து கூடி ஆண்டவரை உயர்த்தும் போது இந்த நாள் முழுவதும் ஒரு பிரசனத்தை பாக்குறேன். அதனால மிஸ் பண்ணாதீங்க. சபையார் ஓடி குடும்ப ஜெபம் பண்றீங்கனாலும் இடையிடையே ஓடிவா. குடும்ப ஜெபத்தை நிறுத்திடாம. ஆமென். இதுல உள்ள ஆசீர்வாதத்தையும் பங்கு பெறுங்க. ஆமென். Amen. குடும்ப ஜெபம் நல்லதுதான். ஆனா இடையில ஒரு நாள் 2 நாள் இங்கே வந்து குடும்பமா ஓடிவாங்க. பிள்ளை குட்டி இருந்தா தான் பிரச்சனை. பிள்ளை குட்டி இல்லைன்னா பரவாயில்ல. குடும்பமா ஓடிவாங்க. ஹalleluya. Hallelujah. Thank you, Pa. மெயின் முடிந்தா ஈவினிங் குடும்ப ஜெபம் வச்சுட்டு மார்னிங் வாங்க. கர்த்தர் நடத்துவார். ஏன்னா இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பாக்குறேன். Amen. ஒரு பிரசன்னத்தை பாக்குறேன். இதை நீங்க மிஸ் பண்ண கூடாது. Amen. இந்த நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. உங்களோட இயேசு இருக்கிறார். Amen. அதிகம் பேசாதபடி கவனம். அந்த வாய் எக்காலம் ஊதுற வாய நீ கவனமா பயன்படுத்துங்க. Amen. கண்டதெல்லாம் பேசாம, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாம, Amen. அவர் தந்ததை மட்டும் பேசி Amen. இந்த பிரசனத்தை காத்துக்கொள்ளுங்க. Amen. God bless you. Amen. Bless you.